விந்து காத்தல் பயிற்சியினால என்ன நன்மை? விந்து ஜெயம் உண்மையிலேயே முடியுமா? ஜீவ காத்தல் பயிற்சியினால சிற்றின்பம் சரியா அனுபவிக்க முடியுமா? பேரின்ப வாழ்க்கைக்கு போக முடியுமா, முடியாதா அப்படின்னு பயிற்சி பற்றின விளக்கங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது. சுய இன்பத்தினால நிறைய ஆண்கள், நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் மனசுலையுமே ஆண் தன்மையும் பெண் தன்மையும் குடியிருக்கு. அதிகமான வெளிப்பாடு எதுவோ அவங்க ஆணாகவோ பெண்ணாகவோ அறியப்படுறாங்க. விந்து காத்தல் பயிற்சியின் மூலமாக விந்த காத்து எப்போ பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீகத்துக்கு எப்படி பயன்படுத்துவது, பேரின்ப வாழ்க்கை பெறுவது எப்படி, சிற்றின்பத்துக்கு எப்படி பயன்படுத்துவது, இது தெரிஞ்சுக்க முடியும். தாம்பத்திய வாழ்க்கையில முழுமையான ஒரு இன்பத்தை கொண்டு வர முடியும். இல்லறத்தில் சிறப்பாக 100% வாழ்ந்து அதன் பிறகு துறவரத்துக்கு போகணும், அல்லது இல்லறத்தில் துறவரமாக இருக்க வேண்டும். அனுபவித்து கடக்க வேண்டும். காம இன்பத்தை அனுபவிச்சு கடக்கணும். காமத்து பால் வழியில அனுபவிச்சு கடக்கணும். உயிர் இன்பம் உண்டாகும். பாடி டிமாண்ட், மைண்ட் டிமாண்ட், அந்த காம பசி, காதல் பசி, அன்பு பசி, வயிற்று பசிக்கு சாப்பிட்ற மாதிரி நமக்கு உடம்புக்கு ஒரு பசி உண்டாகுது. ஒரு உடல் இன்னொரு உடலோடு சேர வேண்டும் என்று. மனதால் கணவன் மனைவி ஒன்று கூட வேண்டும், அதன் பிறகு உடலால் ஒன்று கூட வேண்டும், அதன் பிறகு ஆத்மாவால் ஒன்று கூட வேண்டும். மனம், உடல், ஆத்மா மூணாலையும் ஒன்று கூடியாச்சு. அதன் பிறகு கடவுளோடு ஒன்று கூட வேண்டும். அதுதான் விந்து காத்தல் பயிற்சியில சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இதன் மூலமாக நன்மை, ஒவ்வொரு இல்லறத்திலுமே ஒவ்வொரு பெண்ணுமே சந்தோஷமா வாழ முடியும். ஒரு பெண்ணை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டியது அந்த ஆண் தான் பாருங்க. அந்த ஆண் தரமுடையவராக, மனதளவில் குவாலிட்டியாக, உடம்பு அளவில் குவாலிட்டியாக, ஆத்ம அளவில் குவாலிட்டியாக மாறிட்டாரு அப்படின்னா இந்த ஆண் பெண் உறவு அப்படிங்கிறது ஒரு அன்பு மிகுந்த காதலாக மாறும். நல்ல காமம் வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலுமே அது ஷேர் ஆகும். என்னால் உனக்கு எவ்வளவு இன்பம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த காதல், அப்படிங்கிறது தான் காமம். ஒருவரிடமிருந்து இன்பத்தை பெற்றுக்கொண்டு இன்பத்தை மட்டுமே அனுபவித்து கொண்டு கட்டில் எப்படி மரக்கட்டை மாதிரி அப்படியே படுத்திருக்கோ, கட்டிலுக்கு மேல இன்னொரு மரக்கட்டை படுத்த மாதிரி ஒருவர் ஆணோ பெண்ணோ உடலுறவு இன்பத்தில் ஈடுபடுவது என்பது தேக சம்பந்தம் கொள்வது சகித்து கொள்ள முடியாத ஒண்ணு. சில பேர் விருப்பம் இல்லாம காம உறவு வைத்துக் கொள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பை தொடும் பொழுது ஒருத்தருக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தர் தொடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேற வழியே இல்லாம அந்த தேக சம்பந்தம் வச்சா தெருநாய் கட்டி பிடிச்சு புரள்ற மாதிரியான ஒரு உணர்வு தான் இருக்கும். அதாவது கண்ணை மூடிக்கிட்டு ஒரு உச்சபட்ச சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தி அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அது இருவருக்குமான ஒரு அன்பு அங்க இருக்கணும். மனதால் தொட்டால் தான் உடலை தொட முடியும். இதெல்லாம் விந்து காத்தல் பயிற்சியில சொல்லி கொடுப்போம். ஆண்களுக்கான பிரத்யேகமான ஒரு பயிற்சி பாருங்க. உயிர் இன்பம் உண்டாகணும், அப்பதான் உடல் இன்பம் வெளிப்படும். அங்க உடம்புல ஒரு உஷ்ணம் உண்டாகும். அந்த இன்பத்தின் வெளியில, அந்த இன்பத்தினுடைய வெளிப்பாடாக விந்து வெளியாகும், நாதம் வெளியாகும், அதன் பிறகு கரு உண்டாகும், அது குழந்தை பிறகும். இந்த இன்பச் சேர்க்கையில தான் எல்லா உயிர்களுமே தோன்றுகிறது. அதுக்கு பேரு சிறிய இன்பம், சிற்றின்பம் அப்படின்னு பேரு. அதுக்கு துணை இன்பங்கள் நிறைய இருக்கு. சிற்றின்பத்துக்கு துணை இன்பங்கள், காமத்தில் அனுபவிக்க வேண்டிய நிலைகள் நிறைய விதவிதமான இன்பங்கள் இருக்கு. அந்த இன்பங்கள் எல்லாமே சேர்த்து தான் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மனித உலக வாழ்க்கையில அது ஒரு பேரின்பமா தெரியும். 100% மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு 3% 2% தான் மொத்தமே SEX இது இருக்க போகுது லைஃப்ல. அதுவே வாழ்க்கை கிடையாது. ஆனா அது இல்லைன்னா பல பேருக்கு வாழ்க்கையே கிடையாது. அப்ப அந்த காமத்தை முழுமையாக அனுபவித்து அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதை முழுமையா சொல்லித்தரக்கூடியது விந்து காத்தல் பயிற்சி. இதுல லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இது மாதிரி பயிற்சிகள் இருக்கு. நீங்க வாங்க, முதல்ல லெவல் 1 பயிற்சிக்கு வாங்க. அப்பதான் இந்த பயிற்சியினுடைய முழுமையான அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். இது சமூகத்துக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது புரியும். ஒரு பெண்ணினுடைய மனதை பற்றியும் உடலை பற்றியும் முழுமையாக புரிந்து கொண்ட ஆனால் இந்த சமுதாயத்துல எந்த பெண்ணுக்கும் தொந்தரவு உண்டாகாது. இந்த பயிற்சியில கலந்து கொண்டால் கற்பழிப்புங்கிறதே நடக்காது. இந்த உலகத்துல பெண்ணை உயர்ந்த ஒருவராக மதிக்க வேண்டும். அந்த மதிப்பை சொல்லித்தரக்கூடிய பயிற்சி தான் விந்து காத்தல் பயிற்சி. சிற்றின்பம் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே, எல்லா உயிரினங்களுக்குமே ஒரே தன்மையாகத்தான் இருக்கு. இந்த இன்பத்தை, சிற்றின்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா அது ஒரு நல்ல துன்பத்தை கொடுக்கும்.
சுய அன்பை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா துன்பம் தான் வரும். எப்போ பார்த்தாலும் உடலுறவை பற்றியே சிந்திச்சுட்டே இருந்தா அப்போ துன்பம் தான் வரும். உடலுறவு சில பேருக்கு சரியான இன்பம் தன்னுடைய இணையரால் கிடைக்கல அப்படின்னா அதனால உண்டாகக்கூடிய மனப்போராட்டம் இருக்கு பாருங்க, அது அதை விட பெரிய கொடுமை, பெரிய கஷ்டங்கள் உண்டாகும். இந்த சிற்றின்பத்துக்குள்ள மட்டுமே மனசு இருக்க இருக்க பசி உண்டாகும், நோய்கள் உண்டாகும், தாகம் வரும், இச்சைகள் வந்துடும், எளிமையா இல்லாம பகட்டா இருக்கணும்னு தோணும், பயம் உண்டாகும், கொலை, மரணம், தற்கொலை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். பிறப்பு இறப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சிற்றின்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட எல்லையில சிற்றின்பத்தை அனுபவிச்சு இது வேண்டியது இல்லைன்னு கடந்து அதை விட்டு வெளியில வந்து பேரின்பத்தை அனுபவம் பண்ணுவதற்கு போகணும். இந்த பேரின்ப அனுபவம் பண்ணணுங்கிற ஒரு நினைப்பே உங்களுக்கு வரணும் அப்படின்னா அது விந்து காத்தல் பயிற்சியால மட்டும்தான் முடியும். விந்து காத்தல் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் விந்து வெளியிடாமல் அப்படியே உள்ள அடக்கிய வச்சிருக்க முடியுமா? அது வாய்ப்பு இல்லை, முடியாது. தாம்பத்தியம், தான் பத்தியமாக இருந்து, தாம்பத்தியம்னா பத்தியமாக இருந்து மனைவியோட தேக சம்பந்தம் வைக்கணும். அப்போ 48 நாட்கள் விரதம் இருப்பாங்க ஐயப்ப சுவாமிக்கு, பிரம்மச்சாரிய விரதம். 48 நாட்கள் மனைவியை ஏறெடுத்து பார்க்காது, அந்த தேக இன்பத்துக்கு மனசை கொண்டு போகாம பிரம்மச்சாரியத்தில் கட்டுப்பாடாக இருந்து வழிபாடுகள் எல்லாம் முடிச்சு அதன் பிறகு வந்து மனைவியோட லவ், ரொமான்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகும்போது அவருடைய அந்த வேக திறன் அப்படிங்கிறது, மனைவி மேல இருக்கக்கூடிய அன்புங்கிறதும் அதிகமா இருக்கும். உடலால் வெளிப்படக்கூடிய அந்த திரவத்தினுடைய எண்ணிக்கை, அணுக்களினுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கும். 2 பேரும் சேர்ந்து செயல்படக்கூடிய காம இன்பம் அப்படிங்கிறது ஒரு உச்ச இன்பத்தை தன்னுடைய மனைவிக்கு பிரசன்ட் பண்ணவும் முடியும். அந்த 48 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய காலத்துல தன்னுடைய தேக சக்தியை அவர் உணர முடியும். புத்திசாலித்தனம் அவருக்கு வரும். காமங்கிறது வாழ்க்கையில காமம் இல்லாமே நம்மளால இருக்க முடியுங்கிறது அவருக்கு தோணும். 48 நாட்கள்ல ஐயப்பனுக்கு விரதம் இருக்கும் பொழுது அந்த சாமி சரணம் சொல்லி பத்தியங்கள் இருந்து பகவான் தன்னை தண்டனை கொடுத்து தன்னுடைய உடம்புக்கு விரதங்களை கொடுத்து அது ஒரு வகையில தண்டனையாக இதுவரையும் செய்த செயல்களை எல்லாம் செய்யாம கொஞ்ச நாள் ஒதுங்கி இருப்பாங்க, செருப்பு போட மாட்டாங்க, ரொம்ப பக்திமயமா இருப்பாங்க. அப்போ புத்திசாலித்தனம் அதிகமாகும். விந்து காக்க காக்க தேக்க தேக்க என்ன ஆகும்னா நியூரான்ஸ் கூட்டங்கள் அதிகமாகும். சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்துடும். பக்தியின் மூலமாக விந்து தேக்கம் பண்ணும் பொழுது ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகாது. அந்த காமத்துக்கான மைண்ட் அர்ஜு மனசுல வந்து அது செயல்படணுங்கிறது தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு 5 நாளோ 10 நாளோ வந்து விந்து தேக்குனாங்க அப்படின்னா ஒரு அழகான பெண்ணை பார்க்கும் பொழுது அல்லது கவர்ச்சியான காட்சிகளை பார்க்கும்போது திடீரென்று தன்னுடைய ஆண் தன்மையில ஒரு தூண்டுதல் வெளிப்படும். ஆண்குறியில துடிப்பு உண்டாயிரும் ஒரு கவர்ச்சி காட்சிகளை பார்க்கும்போது. அது இயல்பா நேச்சுரலா நடக்கிறது தான் ஆண்களுக்கு. அது ஒன்றும் பெரிய பாதிப்பு ஆபத்தெல்லாம் கிடையாது. ஒரு ஆணுக்கு அப்படி ஒரு துடிப்பு இருக்கிறதுனாலதான் அவர் ஆணாகவே இருக்கிறாரு. அப்படிதான் இருக்கும் ஆண்களுக்கு. அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் பாருங்க. இந்த 48 நாள் விரதம் இருக்கும்போது கவனம் அங்க போகாம, பெண்ணின் மீது கவனம் போகாம, வேலையில, தன்னுடைய உள்மன ஆற்றலில், ஆத்மாவில் இப்படிலாம் ஃபோக்கஸ் மாறும். பக்தி பக்கம் போகும் பொழுது தொழில் முன்னேறும். தொழில் முன்னேற்றத்துக்கான ஐடியாஸ் கிடைக்கும். அந்த 48 நாள் விரதம் இருந்த ஐயப்ப சுவாமிகளை பாருங்களேன், வருடா வருடம் மீண்டும் மீண்டும் மாலை போட்டே இருப்பாங்க. சில பேர்லாம் காசு இல்லைன்னாலும் கடனை வாங்கியாவது மாலை போடுவாங்க. அது ஒரு சிறந்த அனுபவம். அது அந்த 48 நாள்ல தேக்கம் பண்றதுங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது. சிலருக்கு என்ன ஆகும்னா 7 நாள்லயோ 10 நாள்லயோ எப்படி வந்து தேக்கம் பண்ணாலும் கூட இரவு நேரம் தூக்கத்துல கொஞ்சம் வெளியாகத்தான் செய்யும். அது ஆற்றல் வந்து வெளியாகாது. ஒரு பசை போன்ற திரவம் வெளியாகுமே தவிர அதுக்கான ஆற்றல் வந்து வெளியாகாது. இப்போ தண்ணி குடிக்கிறோம், அதுக்கான சக்தியை எடுத்துட்டு அது யூரினா வெளியில போயிடும். ஜூஸ் குடிக்கிறோம், சக்தியை எடுத்துரும், கொஞ்ச நேரத்தில் யூரின் வெளியாகுது இல்லை, அதுக்காக ஜூஸ் வெளில போயிடுச்சுன்னு அர்த்தமா? அதுக்கான சக்தி நம்ம எடுக்கப்பட்ட பிறகுதான் அது வந்து நீராக வெளியில போகுது. அது மாதிரிதான் விந்து காத்தாலுமே கூட சில பேருக்கு இந்த விந்து ஸ்கலிதம், இரவு நேரத்துல தூக்கத்துல விந்து போகுதுங்கிறது சில பேருக்கு இருக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. விந்து காத்தல் செய்யும் பொழுது நமக்கு ஃபோக்கஸ் மைண்டு கிடைக்கும், வேலை சரியா செயல்படுத்த முடியும், முன்னேற முடியும், ஆற்றல், சொந்த ஆற்றல் நமக்கு பெருகும். கணவன் மனைவி தேக சம்பந்தம் அப்படிங்கிறது தினசரி அப்படிங்கிறத தாண்டி எப்போதாவது உடலுறவு வைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தையும் தரமுடைய நேரமாக 1 மணி நேரம், ஒரு 2 ஹவர்,
இப்படி என்ன செய்யணும்னா நேரத்தை நீட்டிக்க முடியும், லாங் லாஸ்டிங் ஆகும். விந்து காத்தல் பண்ணும் பொழுது தெய்வ பக்தியில இருக்கும்போது இப்போ மாசத்துக்கு 4 தடவை 2 தடவை இப்படி உடலுறவு வச்சுக்கும் போது இது மாதிரி வச்சுக்கிறது தான் நல்லதும் கூட. அப்படி வச்சுக்கும் போது அது ஒரு நினைவு திறனாக இருக்கும். அது எப்போ ஒரு மனைவி ஒரு கட்டில ஒரு போய் அணைக்கிறாரு, ஒரு மனைவி இன்பப்படுறாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அந்த ஆணுறுப்பு பெண்குறியில இருக்கும் பொழுது உடலுறவு உச்சம் ஆணுச்சு அப்படின்னா அந்த பெண்ணுறுப்பு இப்போ மூச்சு நம்ம சுவாசிக்கும் போது எப்படி மேலே எங்கேயும் மூச்சு போறது தெரியுதோ, அது போல பெண்ணுறுப்பு சுருங்கி விரிஞ்சு அந்த ஆண்குறியை பிடிச்சு அழுத்தி பிடிச்சு உள்ள இழுக்கும். அது உச்ச இன்பம் அங்க ஆகியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது விந்து காத்த ஒரு ஆண் விந்து வெளியிடாம தேக சம்பந்தம் வச்சுக்கும் போதுதான் அந்த பெண்ணினுடைய பெண் குறியில ஒரு சுவாச பயிற்சி போல அந்த நீண்ட நேரம் இன்பத்தை அந்த பெண் குறி அனுபவிச்சு, பெண் குறிங்கிறது ஒரு உறுப்பு தான், மனசுதான், பெண்ணோட மனசுதான் அனுபவிக்குது. மனம், உடல், ஆத்மா இது 3 சேர்ந்து தான் அனுபவிக்குது அந்த இன்பத்தை. அப்படி உடல், மனம், ஆத்மா 3 சேர்ந்து அனுபவிச்சாதான் அந்த பெண்குறி கவ்வி இழுக்கும். அப்படியே ஆண்குறி உள்ள இழுக்கும் பொழுது அந்த பெண்குறி சுவாசிக்கிற மாதிரி சுருங்கி விரியும். இப்படி பல நிலைகள் இருக்கு உச்சத்துக்கு. நான் உங்களுக்கு இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். விந்து காத்தல் செய்து விந்து வெளியிடாமல் தேக சம்பந்தம் உங்கள் மனைவியோடு வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த மனைவியினுடைய உச்சகட்ட இன்பத்தை நேருக்கு நேராக பார்க்க முடியும். அப்படி ஒரு இன்பத்தை மனைவிக்கு கொடுத்தால் அந்த பெண் உடல் சந்தோஷம் அடையும், மனம் சந்தோஷம் அடையும், ஆத்மா சந்தோஷம் அடையும். அவங்க அவ்வளவு பிரகாசமா இருப்பாங்க. அந்த பெண்ணினுடைய முகம்ங்கிறது பிரகாசம், 1000 கோடி சூரியன் வந்ததை போல அப்படி பிரகாசமா இருப்பாங்க. இப்படி ஒரு இன்பத்தை வழங்கணும் அப்படின்னா விந்து காத்தல் தேவை. எந்த நேரமும் ஆபாச காட்சிகளை பார்த்து விந்து நீக்கம் பண்ணிட்டே இருக்கிறதும் பிரச்சனை தான். யாரை பார்த்தாலும் ஆசைப்படுறது, எந்த பெண்ணை பார்த்தாலும் ஆசை உண்டாகிறது, அது அதை விட பெரிய ஆபத்து. இப்போ விந்து காத்தல் பண்ண பெண்கள் மேல மரியாதை தான் உண்டாகும். ஆபாச காட்சிகளையே பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாம் மாறி போயிடும். சுய இன்பம் எல்லாம் அந்த எண்ணமே வராது, எல்லாம் தூக்கி போட்டுருவீங்க. விந்து எப்ப பார்த்தாலும் வெளியாகிக்கிட்டே இருந்தா விந்து போக 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 மனசு தேய்மானமாகும், மூளை தேய்மானமாயிரும், உடம்பு தேய்மானம் ஆயிரும், உள் உறுப்புகள் தேய்மானமாயிரும், வயசு முதிர்ந்து போயிடும், இளமை போயிடும். அது ரொம்ப அது என்ன சொல்றது, ஒரு ஒரு மரணத்துக்கான அறிகுறியோடவே எந்த நேரமும் இருக்கிற மாதிரி இருக்கும். மனசு அப்படி இருக்கும். மரணம் வந்துடும் நான் சொல்லல, மரணத்துக்கான என்னமோ ஆச்சோ நமக்கு, ஆகா உடம்புல விந்து இல்லைன்னு வச்சுங்களேன், என்னமோ ஆச்சோன்னு பிரச்சனையாவே இருக்கும் மனசு. இது ஆண்களுக்கு மட்டும் நான் சொல்லலை, பெண்களுக்குமே இது போல இந்த தன்னைத்தானே தீண்டி இன்பம் அனுபவிக்கக்கூடியவர்கள், காம எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களும் உண்டு. ஆண்களுக்கு விந்துன்னா பெண்களுக்கு நாதம். இப்போ விந்து காத்தல் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நன்மையா கொண்டு கொடுக்கும் எண்ணங்களில். அதான் காமச்சோருக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வள்ளலார் பாட்டுல பதிவு செஞ்சிருப்பார். சோற்றாசை இருக்கு, அப்புறம் காம ஆசை, சொத்தாசை இருக்கு, அப்புறம் சேருன்னு சொல்லுவார், காம சேற்றாசை இருக்கு அப்படின்பார். சோற்றாசையோடு காம சேற்றாசையும் இருக்கிறது. அப்படி காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்வான் கூற்றன் ஆசைப்படுவான். எதுக்கு? சோத்து மேல ஆசையும் காமத்து மேல ஆசையும் வச்சிருந்தா கூற்றன்னா யமன் ஆசைப்படுவான் அப்படிங்கிற. யமன் ஆசைப்பட்டுட்டே இருப்பான். அப்புறம் நோய் வரும். நோய் ஆசைப்பட்டு நம்மளை பிடிச்சுக்குமா? நோய் இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படி நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசையிலிருந்து மீண்டு வாங்க அப்படின்னு சொல்லி வள்ளலார் சொல்றாரு. விந்து காத்தல் பத்தி வள்ளலார் சொல்றாரு, பெண்களை மதிக்க ஆரம்பிச்சுட்டாவே விந்து காக்கப்படும், வேலையில போக்கஸ் ஆயிட்டாவே விந்து காக்கப்படும், மூச்சை கவனிக்க ஆரம்பிச்சா விந்து காக்கப்படும். சில உடற்பயிற்சிகள் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லித்தர்றேன் உங்களுக்கு நேரடி பயிற்சியில கற்றுக்கொண்டு செயல்படும் போதே விந்து காக்கப்படும். உங்களுக்குள் காக்கப்படக்கூடிய விந்து சக்தியை சரியாக நீங்கள் பயன்படுத்த தெரிந்து கொண்டால் சுய இன்ப எண்ணம் வராது. சுய இன்பம் செய்வது தவறா? அது குற்றம் அல்ல, அது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறு அல்ல. எப்போது பார்த்தாலும் அதே சிந்தனையில் இருப்பதுதான் தவறு. வேலையே பார்க்க முடியாது, எந்த நேரம் பார்த்தாலும் அதே நினைப்பு. ஒரு பெண் நடந்து போறதை பார்த்தா
முன்பாகங்களை பார்த்தா சில பேருக்கு, பின்பாகங்களை பார்த்தா சில பேருக்கு அந்த ஐடியா உருவாயிருது. ஒரு பொண்ணோட செருப்பை பார்த்தாலே சுயன்பம் பண்றவங்க இருக்காங்க. ஒரு தலைமுடியை பார்த்தா சுயன்பம் பண்றவங்க இருக்காங்க. ஒரு பெண்ணினுடைய ஆடைகள் காஞ்சுக்கிட்டு இருக்கிற துணியில காஞ்சுக்கிட்டு இருக்கு, அதை பார்த்தா அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு போய் ஒரு தனிமையை தேடி சுயன்பம் பண்ற ஆண்கள் இருக்காங்க. எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுங்களா? சோத்திலேயே விருப்பம் வச்சு, காம சேத்திலேயே விருப்பம் வச்சுக்கிட்டு இருந்தா ஆத்துல கரைச்ச புலி மாதிரி ஆற்றல் போயிருங்கிறாரு வள்ளலார். ஆத்திலே கரைத்த புலி என போகும் அப்படிங்கிறார். ஞான சபாபதியை புகழ்ந்து பேசுங்கள், ஞானத்தை தேடுங்கள் அப்படிங்கிறார். ஞானத்தை பேசுவீரே அப்படிங்கிறாரு. சோத்துக்கும் காம சேத்துக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க அப்படிங்கிறார். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதன் அடிப்படையில தான் வாழ்க்கை இருக்கும். அதே போல நம்ம என்னவெல்லாம் பார்க்குறோமோ அதன் அடிப்படையில வாழ்க்கை இருக்கும். நம்ம என்னவெல்லாம் கேட்டு கேள்விப்பட்டு வைக்கிறோமோ அதன் போலதான் வாழ்க்கை இருக்கும். நம்ம பழகக்கூடிய மனிதர்கள்லாம் யாரோ அதன் போலதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா சாப்பாடும் நல்லபடியா போகணும், கண் வழியா போற உணவுகளும் நல்லபடியா போகணும், காது வழியா போற உணவுகளும் நல்லபடியா போகணும். இப்படி எல்லா உணவுகளும் நல்லபடியா உள்ள போனதுதான் நம்ம நல்லா இருக்க முடியும். சிற்றின்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டே இருந்தா மரணத்தை தழுவிக்கொண்டே இருக்க வேண்டும். மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் பரவிந்துவையும் பரநாதத்தையும் பெறணும். நம்ம பரவிந்து பரநாதம் நாம் பெற்றால்தான் மரணத்தை வெல்ல முடியும். மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையை சரியா அனுபவிக்கணும். ஒண்ணு இல்லறத்தில் துறவறம் அல்லது இல்லறம் முடித்து துறவறம். இல்லறம் பெற வேண்டும் என்றால் மிக சிறப்பாக கணவன் மனைவி அன்போடு கூடி ஒன்றாக கட்டில் இன்பம் மகிழ வேண்டும். லைஃப்ல கொஞ்சம் தான் எஸ்இஎக்ஸ், ஆனா அது இல்லைன்னா பல பேருக்கு துன்பமாயிருது இல்ல. ஆணும் பெண்ணும் உடலுறவு கொண்டு இன்பத்தை அனுபவிப்பது போலதான் ஆன்மாவை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள வைக்க வேண்டும். இடைவிடாது தொடர்பு கொள்ள வைக்க வேண்டும். இடைவிடாது தொடர்பு கொள்ள வைத்தால்தான் அங்க சுத்த உஷ்ணம் உண்டாகும் அப்படின்னு வள்ளலார் சொல்றார். சிறந்த சுத்த உஷ்ணம் உண்டாகும். நம்ம உடம்புல உருவாகிற காமசூடு வேற, இது இறைவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய இறைச்சூடு. அப்போ சுத்த உஷ்ணம் உண்டானுச்சு அப்படின்னா நம்ம திரைகள் விலகி ஆன்மாவில் நமக்கு பரநாத வெளிச்சம்ங்கிறது உள்ள நுழைஞ்சிடும். அப்போ பரநாத வெளிச்சம் உள்ள போனுச்சுன்னா பரவிந்து அதன் பிறகு சுரக்கும். இப்போ காம எண்ணங்கள் உள்ள போகுது, அதனால இடுப்பு பகுதியில காமத்துக்கு தேவையான சுரப்பு நீர்கள் சுரந்து விந்து நீர் சுரக்குது. ஒரு உணவு நமக்கு ஞாபகம் வந்துச்சுன்னாக்க உமிழ்நீர் சுரப்பது போல காம எண்ணம் வந்தா ஆணுக்கும் சுரக்குது, பெண்ணுக்கும் திரவம் சுரக்கும். பெண்ணுறுப்புல திரவங்கள் காம இன்பத்திற்கு தயாராகும் பொழுது பெண்ணுறுப்புல திரவம் சுரக்கும். இந்த நிலைமை அப்படிங்கிறது சிற்றின்பம். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஒரு இயல்பான உடலுறவு அனுபவிக்கிறது ஒரு சிற்றின்பம். ஆத்மாவை கடவுளோட கனெக்ட் பண்ணணும். கடவுளோட கனெக்ட் பண்ணணும். ஆத்மா, மகாத்மா, தேவாத்மா, இப்படி ஆத்மாவினுடைய நிலைகள் ஒவ்வொன்றா இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு இந்து காத்தல் பயிற்சினா என்ன அப்படிங்கிறதுக்கு, இதனுடைய நன்மைகள் என்னங்கிறதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர எல்லாமே உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிட முடியுமா அப்படின்னா, பல விஷயங்கள் நீங்க பயிற்சியில கலந்து கொண்டு பயிற்சி செய்யும் பொழுது நீங்களா உங்களுடைய மனதில் ஆத்மாவில் உணர்ந்துக்குவீங்கல்ல, அந்த உணர்வு தான் உங்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய உணர்வு இருக்கு பாருங்க. நான் எல்லாமே சொல்லி புரிய வச்சிட முடியுமான்னா, சொல்லி உங்களை பயிற்சி செய்ய வைக்க முடியும். பயிற்சி செய்யும்போது உங்களுக்கு ஒரு உணர்வு உண்டாகும். ஒரு ஆசிரியர் பாடம் சொல்லி தரும்போது அந்த பாடத்தை கற்றுக்கிட்டு மாணவர்கள் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க வாழ்க்கையில பல வகையில பயன்படுத்தி இதனுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவாங்க பாருங்க. அதுபோல இயற்கையாக நடக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம், அதுவும் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். அந்த இயற்கை அப்போ பிறந்த பெர்த் இருக்குல்ல, உங்களுடைய பயாலஜிக்கல், உங்களுடைய மைண்டு, அந்த பிறப்பின் அடிப்படையில் நீங்க அனுபவிக்க வேண்டிய இயற்கை சிற்றின்பங்களை அனுபவித்து அதன் பிறகு இறைவன் இன்பம் இருக்கு பாருங்க, பேரின்பம், அந்த இன்பத்துக்கு போகணும். அதுக்கு இந்திரியம் பற்றி தெரிய வேண்டும், கரணம் பற்றி தெரிய வேண்டும், ஜீவன் பற்றி தெரிய வேண்டும், ஆன்மா பற்றி தெரிய வேண்டும். இந்த பகுதிகள் எல்லாம் தெரிந்தால்தான் ஊன உடம்பு ஒளி உடம்பாக மாறும். சக்தி வாய்ந்த நிலைமைக்கு நாம வர முடியும். மரணமில்லா பெருவாழ்வு
பெற முடியும். டேங்கில் இருக்கிற தண்ணியை எப்போ பார்த்தாலும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டே இருந்தா டேங்கில் திரும்ப திரும்ப தண்ணி ஃபில் பண்ணிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கணும். இப்படி ஃபில்லாக தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ திரும்ப 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 வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு ஒரு அவசியமற்ற வேலை. வாட்டர் ஃபில்லாக இருக்குது அப்படின்னா விந்து ஜெயம் பண்ணணும். இருக்கிற விந்தை பயன்படுத்தணும், தரமாக பயன்படுத்தணும். எப்போ பார்த்தாலும் வாட்டர் லீக்கேஜில் இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. எப்போது பயன்படுத்த வேண்டும், எப்போது சேமிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு கணவன் மனைவி அன்போடு உடலோடு நல்லபடியாக பாசத்தோடு வாழ வேண்டும், வாழ முடியும். இந்த பயிற்சியினால் அதுக்கப்புறம் இறைவன் தொடர்பை உருவாக்க முடியும். இறை தேடி வாழ்ந்த நபர்கள் எல்லாம் இறை தேடி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்வார்கள். இறைவனை தேட முடியாமல் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, பணத்துக்காக ஓடுறோம், இறைவனை பார்க்க முடியவில்லை. விந்து காத்தல் பயிற்சியின் மூலமாக தாந்திரிகம், தன் கணவன் மனைவி இருவரும் அன்பாக வாழ்ந்தா, தாந்திரிக வாழ்க்கை வாழ்ந்தா, சிற்றின்பம் நிறைவாயிருச்சுன்னா மைண்டு ஃபுல் ஆயிரும். மைண்ட்ஃபுல்னஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக செல்வ வளம் பெருகிடும். விந்து காத்தல் பயிற்சியால் அதுவும் உங்களுக்கு நன்மை உண்டு. தேகமும் உறுதி பெறும். சத்தான சாப்பாடுகள் எப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எப்போ தான் பத்தியமாக இருப்பது, எப்போது விந்தை பயன்படுத்துவது தெரிஞ்சுக்கலாம். மிகச்சிறந்த சிற்றின்பம், மிகச்சிறந்த பேரின்பத்தோடு வாழ்வதற்குத்தான் விந்து காத்தல் பயிற்சி. இந்த விளக்கங்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அடுத்த வீடியோவும் தர்றேன். இது முதல் வீடியோ. அடுத்து 2வது வீடியோவாகவும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவும் தர்றேன். விந்து காத்தல் பயிற்சி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கங்கள் நிறைய சொல்லலாம். நீங்கள் ஒரு இடத்துல மனசில் திருப்தி ஆகணும். நீங்கள் திருப்தி இல்லாமல் வீடியோவாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது பயிற்சினா என்ன பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே தான் இருக்கலாமே தவிர, அனுபவபூர்வமாக நீங்கள் உணரணும்னா பயிற்சிக்கு நேரடியாக வரணும். விளக்கங்கள் புதிய புதிய வடிவில் நிறைய விளக்கங்கள் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு எல்லையில் ஒரு ஏதாவது ஒரு இதில் பல விஷயங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படும் இல்லை, அந்த ஒரு விஷயத்துல நீங்கள் மன திருப்தி ஆகணும். அது நீங்களா நினச்சா தான் அது முடியும். திருப்தி ஆகாமல் தேடிக்கிட்டு இருந்தால் தேடிக்கிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயம், நான் 2வது வீடியோ தர்றேன். எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயம், பயிற்சியை நீங்கள் அனுபவித்து நீங்கள் உணர்ந்து பார்த்தா தான் அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு டைரக்டாக புரியும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பலருடைய பிரச்சனைகள் தீரும்னு, பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறேன் விந்து காத்தல் பயிற்சியின் மூலமாக. உங்களுக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் கூட இருக்கலாம். ஏதாவது தேவைப்படலாம், இது இன்னும் நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தேவைப்படலாம். இப்போ ஆண்மை குறைவு இருக்கும், அவங்களுக்கு சரி பண்ணணும், விந்து காத்தல் பயிற்சி வரலாம். சுயன்பத்திலேருந்து வெளியாகணும், வரலாம். பெண்களை பார்த்தாலும் காம எண்ணங்களே இருக்கு, வரலாம். சில பேருக்கு இப்படிலாம் பிரச்சனை எதுவுமே இருக்காது, நல்லா இருப்பாங்க. நான் இன்னும் ஆற்றலோடு இருப்பது எப்படி? விந்து சேமிச்சு விந்து காத்தல் மூலமாக நான் இன்னும் ஃபோக்கஸ் மைண்ட் ஆகி இன்னும் நான் செல்வ வள செழிப்பாகவோ வாழ்க்கையில் டெவலப்மெண்ட்டுக்கு வர முடியுமா? என்னுடைய ஆற்றலை எப்போதும் நான் பயன்படுத்தி நான் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்படின்னு சில பேருக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். அவங்களும் பயிற்சிக்கு வரலாம். பல எண்ணங்கள் இருக்கலாம் அவங்களுக்கு. யாருக்கு எந்த எண்ணம் இருந்தாலும் வாங்க, நன்மை நடத்துவோம். மிகச்சிறந்த விந்து ஜெயம் உங்களுக்கு உண்டாகட்டும். விந்து காத்தல் நடக்கட்டும். ஜீவ காத்தல் செய்து அற்புதமாக வாழுங்க.